வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சேனலுக்கு சொல்லுங்கள், கருத்துக்களை பகிர்ந்துடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை மலையாளத்தில் சூரியன் கடகத்தில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை கடக மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் மற்றும் குருவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் வருமானம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எழுத்து சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்க சரி, அதே மாதிரி ஸ்டேஷ்னரி புக் ஸ்டாலு இதிலெல்லாம் பணிபுரிகிறவங்களுக்கு சரி, இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி ராகுவோட சேர்க்கை பெற்று ஒரு வக்கரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, மார்க்கெட்டிங் சார்ந்த ஃபீல்டில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி உங்களுடைய தொழில் வருமானம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கடகத்தில் பயணிக்கிறது அப்படின்றனால தாயாருக்கும் உங்களுக்குமான அன்பு, பாசம், பற்று அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறது அப்படின்றது இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாக இல்லை. இருந்தாலும் விற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் விற்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சொத்துக்கள் விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வண்டி வாகனங்களாக இருக்கலாம், இல்லை சொத்துக்களாக இருக்கலாம். தாராளமாக விற்பனை செய்வதற்கு ஒரு சாதகமான சூழல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் அப்படின்றது ஏதாச்சும் ஒரு பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாச்சும் ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதே மாதிரி தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு வயிறு சார்ந்த தொந்தரவுகள், சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அடுத்ததான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து விதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால பேச்சால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக கலகலப்பாக பேசக்கூடியவங்க இருந்தாலும் வீட்டில் உங்கள் லைஃப் பார்ட்னரோடன் வரப்போ கொஞ்சம் ஒரு இறுக்கமாக தான் பேசுவீங்க எப்பொழுதுமே. ஆடி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கன்னி ராசிக்கு வராரு. ஸோ இது ஒரு நல்ல நிலைமை தான். ஸோ அதற்கு பிறகு உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கடகத்தில் பயணிக்கிறது அப்படின்றது கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியும் வாக்குஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காரணத்தினால புதனோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்றனால எந்த ஒரு விஷயத்துலையும் கவனத்தோடையும் புரிஞ்சு படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கல்வி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு புதிய வேலை வாய்ப்புகளுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சு சார்ந்த துறைகளில் பணிபுரியணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி மார்க்கெட்டிங் சார்ந்த ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, ஸோ இந்த துறைகளில் பணிபுரிய விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் படித்து வேலைவாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் வேலைவாய்ப்பு அப்படின்றது சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மிருகஷீரிடம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ரிஷப ராசிக்காரர்களாக இருப்பீங்க.
இருப்பீங்க. இதில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு வெளி மாநில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ ஆடி மாதம் 14ஆம் தேதிகளுக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதான் மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க, மார்ச் மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 9, 10, 11ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 11, 12, 13 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 12, 13, 14 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 11, 12, 13. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. ஒரு முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் குறைச்சிக்கங்க. ஒரு கடன் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை, ஸோ ஏதோ ஒரு வித உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இது வரைக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.